குவைத் குர்துபா கிளையிலிருந்து அப்துல் ரஹ்மான் அவர்கள் கேட்டிருக்கிறாங்க. மதுஹபை சார்ந்தவர்கள் தக்பீர் கட்டியவுடன் சுபானக அல்லாஹும்ம தபாரக அஸ்முக வ தஆலா ஜத்துக வலா இலாஹ கைருக அப்படிங்கிற மாதிரி ஒரு துவா ஓதுறாங்க. இது ஆதாரபூர்வமான செய்தியா, இது சஹீஹான ரூட்டில் எதுவும் வந்திருக்குதா அப்படின்னு சொல்லி செஞ்சுருக்கிறாங்க, கேட்டிருக்காங்க. தொழுகையின் ஆரம்ப துவாக்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹத்தாயாய அப்படின்னு ஓதுறோம் பாருங்கள். இது சஹீஹான அறிவிப்பாளர்கள் வழியாக அறிவிக்கப்பட்ட சஹீஹான செய்தி. இதை நாம் போதிக்கொள்ளலாம். அதுபோன்று வஜ்ஜஹத்து வஜ்ஹியல் இல்லதி அப்படின்னு சொல்லி இன்னொரு துவா நபிகள் ஓதியிருக்கிறாங்க. அதையும் நாம் என்ன செய்யலாம், ஓதிக்கொள்ளலாம். அதே நேரத்தில் இந்த தொழுகையில் ஆரம்ப துவாவாக சனா என்ற பெயரில் ஓதுறாங்க. இது நபிகள் நாயகம் சொன்னதாக வந்திருக்கக்கூடிய அறிவிப்புகள் அனைத்துமே பலவீனமான அறிவிப்புகளாகத்தான் இருக்கிறது. இதை நாம் இன்றல்ல பல்லாண்டுகளுக்கு முன்பாகவே நம்ம ஜமாத் சார்பாக அதை நாம் என்ன செய்திருக்கின்றோம், தெளிவுபடுத்தியிருக்கோம். இது தொடர்பாக வரக்கூடிய அனைத்து அறிவிப்புகளும் பலவீனமாகத்தான் இருக்குது. இதை முன்வாழ்ந்த அறிஞர்கள் கூட என்ன செஞ்சுருக்கிறாங்க, இதை தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. ஆனால் முன்வாழ்ந்த அறிஞர்களில் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது சுபானக அல்லாஹும்ம தபாரக அஸ்முக வ தஆலா ஜத்துக வலா இலாஹ கைருக அப்படின்னு ஓதக்கூடிய இந்த சனா இருக்குது பாருங்கள், இது திருமிதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அறிவிப்பு. அதை குறிப்பிட்ட அறிவிப்பாளர் அலி இப்னு அலி அர் ரிஃபாயி அப்படிங்கிற ஒரு அறிவிப்பாளர் அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்க, நபியான சொன்னதாக அறிவிப்பதாக வரக்கூடிய இந்த அறிவிப்பு இது சஹீஹானது, இதில் உள்ள அறிவிப்பாளர்கள் எல்லோருமே நம்பகமானவர்கள் அப்படின்னு செஞ்சுருக்கிறாங்க. முன் சென்ற அறிஞர்கள் ஒரு சிலர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நாம் ஆய்வு செய்து பார்க்கும்போது இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட ஒரு செய்தி, அதாவது இந்த சனா தொடர்பாக ஆயிஷா வழியாக இப்னு மசூத் வழியாகவெல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கு. அது எல்லாமே பலவீனமானது, எந்த ஒன்றுமே ஆதாரத்திற்கு தகுதியானதல்ல. ஆனால் ஒரு சில முற்காத அறிஞர் என்ன சொல்கிறாங்கன்னா, அபூ சயீது குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபிகள் நாயகம் போதியதாக அறிவிப்பதாக வரக்கூடிய அறிவிப்பு அதில் உள்ள அறிவிப்பாளர் எல்லாமே சரியானவங்க, அதனால் நாம் அதை ஓதலாம் என்று முன் சென்ற அறிஞர் ஒரு சிலர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த அறிஞர்கள் இந்த ஹதீஸை சஹீஹ் என்று சொல்வதற்கு வைக்கக்கூடிய அந்த வாதங்கள் நாம் பார்த்த வரைக்கும் அது என்ன செய்யலை, சரியான ஒரு வாதமாக இல்லை. என்னென்னு சொன்னோம்னா, இந்த செய்தியுடைய திருமிதி அதுபோல் இன்னும் சில நூல்களில் இது இடம்பெற்றிருக்கிறது. இந்த செய்தியுடைய அறிவிப்பாளர் தொடரில் அலி இப்னு அலி அர் ரிஃபாயி என்ற அறிவிப்பாளர் என்ன செய்கிறார், இடம்பெறுகின்றார். இந்த அறிவிப்பாளரை பற்றி பல்வேறு இமாம்கள் அவரிடம் உள்ள குறையை தெளிவுபடுத்தி என்ன செஞ்சுருக்கிறாங்க, அதை விமர்சனம் செய்திருக்கிறார்கள். இமாம் இப்னு ஹிப்பான் அவர்கள் தன்னுடைய மஜ்ரூஹீன் அப்படிங்கிற கிதாப் என்ன செய்கிறாரு, சொல்லி காட்டுறார். அதாவது இமாம் இப்னு ஹிப்பான் சொல்கிறாரு, இந்த அலி இப்னு நஜ்ஜாத் இப்னு ரிஃபாயி அவருடைய முழுமையான பெயர். இந்த அலி இப்னு அலி என்பவர் கான மிம்மன் யுஹ்திவு கசீரன் அலா கில்லத்தி ரிவாயத்திஹி. இவர் இவருடைய ஹதீஸ்களாக இவர் அறிவித்தது ரொம்ப கம்மி தான், ஆனால் அதிகமாக தவறளிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களில் ஒரு ஆள் இந்த அலி இப்னு அலி இருக்கார் பாருங்கள். அவர் மேலே யாருமே ஆதாரபூர்வமாக விமர்சனம் செய்யவில்லை என்பதுதான் இந்த ஹதீஸை நியாயப்படுத்துவதற்கு முன் சென்ற அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு காரணம். அதை இமாம் இப்னு ஹிப்பான் தெளிவாகவே சொல்லி காட்டார். இவருடைய அறிவிப்புகளை ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்கிறாரு, கான மிம்மன் யுஹ்திவு கசீரன், இவர் அதிகமாக தவறளிக்கக்கூடியவர்களில் ஒருவராக இருக்கிறார். அலா கில்லத்தி ரிவாயத்தி, இவருடைய அந்த அறிவிப்புகள் ரொம்ப கம்மியான அறிவிப்புகள் தான். அடுத்து இப்னு ஹிப்பான் சொல்கிறாரு, வ என்ஃபரிது அனில் அஸ்பாத்தி லா யுஷ்பியூ ஹதீஸ சிகாத், இவர் நம்பகமானவர் வழியாக தனித்து அறிவிக்கிறார். நம்பகமானவர் வழியாக அறிவித்தால் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இல்லாத அளவுக்குள்ளே செய்கிறாரு, நம்பகமானவர் வழியாக இவர் தனித்து அறிவிக்கின்றார். அடுத்து இப்னு ஹிப்பான் சொல்கிறாரு, லா யோஜுபுனி அல் இஹ்திஜாஜு பிஹி இதா இன்ஃபரத, இவர் மட்டும் ஒரு செய்தியை தனித்து அறிவித்தார் என்று சொன்னால் அதை என்ன செய்யக்கூடாது, ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது. இவரோட இன்னொரு ஆதாரபூர்வமான ரூட்டில் வந்துருச்சுன்னு வச்சுக்கிடுங்க, அப்போ இவர் அறிவிக்கக்கூடிய செய்தி என்ன செய்யும், ஆதாரமாக எடுக்கும். இவர் தனித்து வரக்கூடிய அறிவிப்புகளை ஆதாரமாக எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாது, இவர் நம்பகமானவர்கள் வழியாக ஒரு உறுதியான அறிவிப்பாளர் அறிவித்தால் எப்படி இருக்குமோ அப்படி இல்லாத செய்தி என்ன செய்கிறார், தனித்து அறிவிக்கின்றார். அதிகமாக தவறளிக்கக்கூடியவர் என்று என்ன செய்கிறார் இமாம் இப்னு ஹிப்பான் அவர்கள் தனது மஜ்ரூஹின் என்ற புத்தகத்தில் சொல்லி காட்டுறார், தனித்து அறிவிக்கின்றார். அதனால் அந்த அடிப்படையிலேயே இந்த செய்தி என்ன செய்கிறது, பலவீனமாகிவிடுகிறது.
அதுபோன்று அகமது இமாம் இவர் மேலே வந்து ஒரு குறையை சொல்லி காட்டுறார். என்ன சொல்கிறாரு? அதாவது லம் யக்குன் பிஹாத ஷேஹி பஹ்சுன், இந்த அலி இப்னு அலி என்பவர் மேலே எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லா அன்னஹு ரஃபா அஹாதீஸ, ஆனால் இவர் ஹதீஸ்களை வந்து மர்ஃபூவாக அறிவித்து விடுவார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நபிகள் நாயகம் அந்த செய்தியை சொன்னதாக இருக்காது. ஆனால் என்ன செஞ்சிட, நபிகள் நாயகம் சொன்னதாக என்ன செய்து அறிவித்துடுவார். நபிகள் நாயகம் சொன்னதாக திட்டமிட்டு அறிவித்தால் பொய்யராயிருவாங்க. இவர்கிட்ட உள்ள குறை, நபிகள் நாயகம் சொன்னதாக சஹாபாக்குடைய சொந்த கூற்றாக இருக்கும். அதை கூட என்ன செஞ்சிருவார், அறியாமையினாலோ தன்னிட உள்ள பலவீனத்தினாலும் மர்ஃபூவாக செய்து விடுவார், அறிவித்து விடுவார். இந்த செய்தி அந்த மாதிரி இருக்குது. என்று சொன்னால் இமாம் அகமது இந்த மாதிரி ஒரு குறையை சொல்லி காட்டுறாங்க. இமாம் அபூதாவுது அதை வந்து அழகாக சொல்லி காட்டுறாங்க. தஹதீபுல் கமால் அந்த நூலில் வருகிறது, கால அபூதாவுத் யகூலூன ஹுவான் அலி இப்னு அலி அனில் ஹசன். இந்த அலி இப்னு அலி வந்து நம்பகமானவர் வழியாக அறிவித்ததாக சொன்னது தப்பு செஞ்சவர் யாருன்னா, இந்த அலி இப்னு அலியுடைய மாணவராக இருக்கக்கூடிய ஜாஃபர் என்பவர் தான் அதை வந்து தவறாக சொல்லிவிட்டார். ஹசன் வழியாக அறிவிப்பது வந்து நபிகள் நாயகம் சொன்னதாக வரக்கூடிய அறிவிப்பு கிடையாது. ஆனால் இந்த அலி இப்னு அலியுடைய மாணவர் ஜாஃபர் இப்னு சுலைமான் என்பவர் செஞ்சிட்டாரு, அவர் தவறு செஞ்சிட்டாரு. இந்த அலி இப்னு அலி என்பவர் வந்து அபுல் முத்தவக்கில் நம்பகமான ஆட்கள் வழியாக அறிவிப்பதை போன்று என்ன செய்துவிட்டார், சொல்லிவிட்டார் என்று அபூதாவூத் இமாம் என்ன செய்கிறாங்க, இவர் மேலே வந்து விமர்சனம் வைத்திருக்கின்றார்கள். அதுபோன்று இமாம் இப்னு ஹுசைமா அவங்க சொல்லி காட்டுறாங்க. அவங்க இப்னு ஹுசைமாவுடைய காலத்திலேயே இந்த சனாவை வந்து மக்கள் ஓதிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அம்மாமா எஃப்தத்திஹு பில் ஆமத்து சலாத்தஹும் பி ஹுராசான் மின் கௌலிஹிம், அதாவது ஹுராசான் போன்ற ஊர்களில் வந்து தொழுகை ஆரம்பித்தவுடன் அதிகமான மக்கள் துவாவை ஓதுகிறார்கள். அது என்ன துவா என்று சொன்னால், சுபானக அல்லாஹும்ம வ பிஹம்திக தபாரக அஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக அப்படிங்கிற அந்த துவாவை தான் சனான்னு சொல்லுவாங்க. இந்த துவாவை வந்து தொழுகையினுடைய ஆரம்ப துவாவாக அதிகமான மக்கள் ஓதுகிறார்கள். ஃபலா நஅலமு ஃபி ஹாதா ஹபரன் சாபித்தன் அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அஹதில் மஅரிஃபத்தி பில் ஹதீஸி அப்படிங்கிறார். ஹதீஸ்கள் தொடர்பாக நன்றாக அறிந்த மக்களிடத்தில் இந்த துவாவை நபிகள் நாயகம் ஓதியதாக உறுதியான எந்த செய்தியுமே கிடையாது அப்படின்னு சொல்லி இமாம் இப்னு ஹிப்பான் சொல்லிட்டு எல்லாமே பலவீனமான செய்தி தான். அந்த பலவீனத்தில் வந்து குறைந்த பலவீனம் எதுவும் சொல்கிறார், வஹசனு இஸ்னாதின் நஅலமுஹு, நாம் அறிந்தவரை சுபானக அல்லாஹும்ம தபாரக அஸ்முக சனா வருது பாருங்க, இது எல்லாமே பலவீனம். ஓரளவு தேரக்கூடிய செய்தி என்ன சொன்னோம்னா, நல்ல அறிவிப்பாளர் எதுன்னு சொன்னால் ருவிய ஃபி ஹாதல் ஹபரி அபில் முத்தவக்கில் அன அபி சயீத், இந்த அலி இப்னு அலி என்பவர் அபுல் முத்தவக்கில் என்பவரிடமிருந்து அந்த அபுல் முத்தவக்கில் அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட அறிவிக்கக்கூடிய இந்த அறிவிப்பு தான் பலவீனம் தான். ஆனால் குறைந்த பலவீனமான அறிவிப்பாளர் தொடர் என்று என்ன செய்கிறாரு, இமாம் இப்னு ஹுசைமா சொல்லி காட்டுறார். நபிகள் நாயகத்திடமிருந்து அவங்க சனா ஓதியதாக எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்தியும் என்ன செய்யப்படவில்லை, அறிவிக்கப்படவில்லை அப்படின்னு செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அது மாதிரி இந்த செய்தியை பதிவு செய்த இமாம் திர்மிதி அவர்களே என்ன செய்கிறாங்க, இந்த ஹதீஸு சஹீஹ் இல்லை என்று சொல்லியிருக்கின்றார். அதுபோன்று அஹமது இப்னு ஹம்பல் அவர்களும் இந்த ஹதீஸ் யஸீஹு ஹாதல் ஹதீஸ், இந்த ஹதீஸ் வந்து சஹீஹானது இல்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதுபோன்று இமாம் புகாரி அவர்களும் ஜாஃபர் இப்னு சுலைமான் அல்-லபுஇ என்பவரை வந்து யுஹாலிஃபு ஃபி பாதி ஹதீஸிஹி, இவர் வந்து சில ஹதீஸ்களில் வந்து முரண்பட்டு செய்கின்றார், அறிவிக்கின்றார் அப்படி புகாரி இமாம் அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க, விமர்சனம் செய்திருக்கின்றார்கள். அப்போ இந்த சனா என்ற செய்தி வந்து அதில் அலி இப்னு அலி என்ற அறிவிப்பாளர் இடம்பெற்றிருக்கின்றார். இவரை வந்து இப்னு ஹிப்பான் அவர்கள் இவர் அதிகமாக தவறளிக்கக்கூடியவர், இவர் வந்து நம்பகமானவர்கள் வழியாக நம்பகமானவங்க அறிவித்தால் எப்படி இருக்குமோ அந்த தரத்தில் இல்லாத செய்தி சில அறிவிக்கிறாரு. இவர் தனித்து அறிவிக்கும் போது என்ன செய்ய முடியாது, ஆதாரமாக ஏற்றுக்கொள்வதை நான் விரும்பவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது மாதிரி இமாம் அபூதாவூத் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, இது ஹசன் வழியாக அலி இப்னு அலி என்பவர் அறிவித்த செய்தியை வந்து ஜாஃபர் இப்னு சுலைமான் என்பவர் என்ன செஞ்சிட்டாரு, அவர் மாற்றி அறிவிச்சிட்டாரு, அவர் தவறு செய்து விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இமாம் புகாரி அவர்களும் ஜாஃபர் இப்னு சுலைமான் என்பவரை பற்றி அவர் யுஹாலிஃபு ஃபி பாதி ஹதீஸிஹி, தன்னுடைய ஹதீஸ்கள் சில இடங்கள் என்ன செய்வார், முரண்பட்டு அறிவிப்பான்னு சொல்கிறாங்க. இமாம் அஹமது இந்த ஹதீஸ் சஹீஹானது இல்லைன்னு சொல்கிறாங்க. யஹ்யா கத்தான் இவர் என்ன செய்கிறாங்க, பலவீனம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒட்டுமொத்த செய்தியை வைத்து பார்க்கும் பொழுது இந்த அலி இப்னு அலி என்பவர் மீதுள்ள குறை என்பது பலவீனமானவர் என்பதற்குரிய காரணங்களோடு முன்வைக்கப்பட்ட குறைதான். எனவே நாம் ஏற்கனவே சொன்ன அடிப்படையில் இந்த சனா தொடர்பாக
ஆதாரபூர்வமான எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை என்பதுதான் நாம் பார்த்த வரைக்கும் சரியாக செய்கிறது தெரிகிறது. அல்லாஹ் அலம்.